بسم الله الرحمن الرحيم للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين كلا بل. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை, ஒரே ஒரு இறைவன் தான் இருக்க முடியும் என்ற கொள்கை எப்படி மனுஷனுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த ஒரு கடவுள் கூட அதுக்குன்னு சில இலக்கணங்களையும் தகுதிகளையும் சேர்த்து நம்பும் பொழுது நமக்கு கிடைத்து வருகிற நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது என்பது அடிப்படையில் இஸ்லாம் இறைவனுக்குரிய இலக்கணத்தை அவ்வளவு அற்புதமான முறையில், அதாவது மனிதனுக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடிய வகையில அமைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு அம்சம்தான் கடவுள் என்று நாம ஒருத்தரை நினைத்து விட்டோம் என்று சொன்னா, அந்த கடவுள் நேரடியாகவே மனிதர்களோடு தொடர்பு உள்ளவராக இருக்க வேண்டும். நம்மால் கடவுளோடு நேரடியாக தொடர்பு கொள்ள முடிய வேண்டும், சாத்தியமாக வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டை இஸ்லாம் வைக்கிறது. இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எந்த ஒரு ஆன்மீக வழிமுறைகளை எடுத்துக்கொண்டாலும் கடவுள்கிட்ட நேரடியாக எல்லா மனிதரும் கேட்க முடியாது. அதுக்கென்று சில தகுதிகள், அதுக்கென்று சில மந்திரங்கள், அதுக்கென்று சில மொழிகள், அதுக்கென்று சில தேர்வு செய்யப்பட்ட குலத்தவர்கள், இவங்க தான் கடவுள்கிட்ட போய் வேண்ட முடியுமே தவிர, மற்றவர்கள் ஏதாவது கோரிக்கைக்கு அவங்க போனார்களே ஆனால் அதை வேண்டவற்றை சொல்லி எங்களுக்காக இதை வேண்டுங்க, எங்களுக்காக இதை வேண்டுங்க அங்கதான் மனு கொடுக்க முடியும் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இப்ப நம்மளே டைரக்டா நேரடியாக கடவுள்கிட்ட கேட்கிற மாதிரி ஒரு கொள்கை இருந்தா அது மனுஷனுக்கு நன்மையா, அல்லது ஒரு ஆள் வழியாகத்தான் கடவுளை நெருங்கணும் என்பது நன்மையா? நேரடியாக இருப்பதுதான் நன்மை. ஏன் ஒரு ஆள் வழியாக இருக்கு நீங்க வச்சிரும் பொழுது அவனு மனுஷன், நீங்கள் மனுஷன். அப்ப மனிதர்களுக்கு என்று சில எதிர்பார்ப்புகள், ஆசாபாசங்கள்லாம் இருக்கிறது. அவர்கள் வழியாகத்தான் அணுகிறது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி அவர்கள் நம்மை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை விட முக்கியமாக கடவுளுக்கு இடைத்தரகர் இருக்கிறார் நம்பணும்னு சொன்னா அவருக்கு கடவுளுங்கிற தகுதியிலேயே ஒரு குறைவு ஏற்பட்டு வருகிறது. ஏன், எதுக்கு இடைத்தரகர் யாருக்கு தேவைப்படும்? யாருக்கு முதல்ல அறிவுபூர்வமா அதை சிந்திக்கணும். இடைத்தரகர் என்று புரோக்கர், கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில புரோகிதர்கள், புரோக்கர்கள், இடைத்தரகர்கள் இருப்பார்களே, ஆனால் அது கேடா நன்மையாங்கிறதுக்கு உள்ள நுழைஞ்சு பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம என்ன விளங்கணும், இடைத்தரகர் யாருக்கு தேவை? யாருக்கு தேவை என்று சொன்னால், யாரு தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கார்களோ, யாரு நம்மை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ, யாரை நம்ம போய் தொடர்பு கொண்டோம்னு சொன்னா நீ யாருப்பான்னு கேட்பார்களோ, அந்த மாதிரி இடத்துக்கு தான் மனுஷன் இடைத்தரகரை வைக்கிறான். தன்னுடைய தகப்பனுக்கு இடைத்தரகர் வைப்பானா? வைக்க மாட்டான். தன்னுடைய தாயிடத்துல போய் கேட்கறதுக்கு இடைத்தரகர் வைப்பானா? வைக்க மாட்டான். வைப்பான், சில இடத்துல வைப்பான். தகப்பன் கிட்டத்துல இருந்தாலும் கோபக்காரனா, அணுக முடியாத அளவுக்கு பிள்ளைகள் அரண் நடுங்கிற அளவுக்கு இருந்தான்னு சொன்னா அப்ப வேண்டா இன்னொரு அளவு இடைத்தரகரை வைப்பானே தவிர, அவன் சரியான முறையில நம்மளை கவனிக்கக்கூடிய ஒரு தகப்பனாக இருப்பானே ஆனால் அவனுக்கு இடைத்தரகர் தேவையா? நம்ம பக்கத்துல ஒருத்தர் தோல்ல கை போட்டு பழகக்கூடிய நண்பரா இருக்காருன்னு சொன்னா அவர்கிட்ட பேசுவதற்கு வாப்பா இந்த இவற்றுக்கு சொல்லி வாங்கித்தான் கேட்போமா? கேட்க மாட்டோம். அப்ப கடவுள் இடைத்தரகர் இருக்கிறார் நம்ம நினைச்சோம்னு சொன்னா என்னவாகுதுன்னு கேட்டா, அவருக்கு நமக்கு தெரியலன்னு அர்த்தம். தெரியாததுனாலதான் இடைத்தரகரை உண்டாக்குறான். அது இன்னும் சொல்ல போனா இந்த அடிப்படையில தான் கடவுளை விளங்கி வச்சிருக்கான். யார? இறைவனை பற்றி மனுஷன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, கடவுளுக்கு நம்மளை பத்தி தெரியாது, அதனால நம்ம டைரக்டா கேட்க முடியாது. யாராவது ஒரு ஆள் அதுக்குன்னு பக்குவப்பட்டவங்க, அதுக்குன்னு ஞானிகள், மகான்கள் வழியாகத்தான் நம்ம கேட்க முடியுங்கிறது அவன் ஆள் மனசுல பதிஞ்சிருக்கிற காரணத்தினாலதான் அதுக்கு சில உதாரணங்களை எல்லாம் சொல்லுவான். உலகத்து உதாரணத்தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவைகளை ஒரு நாட்டினுடைய பிரதமர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். அந்த பிரதமரை போய் நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. பார்க்க முடியாம இருந்தா என்ன செய்வோம்? அந்த பிரதமர் எந்த கட்சிக்காரரா இருக்கிறாரோ அந்த கட்சிக்காரரை பிடிச்சி, அவரை வச்சு அதுக்கு மேல உள்ள ஒரு ஆளை பிடிச்சி, அவரை வச்சு அதுக்கு மேல உள்ள ஒரு ஆளை பிடிச்சி, அதுக்கப்புறம் போய் நம்ம என்ன செய்வோம்? பிரதமரை பார்ப்போம். ஒரு பிரதமரையே நமக்கு பார்க்க முடியலன்னா கடவுளை பார்க்க முடியுமான்னு மனுஷன் கேட்கிறான். ஏன் இந்த கேள்வியை கேட்கிறான்? அவனுடைய மனசுல அடங்கி இருக்கிறது ஒரு பிரதமர் மாதிரி தான் கடவுள் இருக்கிறாரு. பிரதமருக்கு ஏன் நம்ம இடைத்தரகரை வைக்கிறோம்?
பிரதமருக்கு நம்மள தெரியாது. நமக்கு பிரதமரை தெரியும், நம்ம பார்க்கிறோம், பல தடவை பார்த்திருக்கிறோம், மேடையில பார்த்திருப்போம், டிவியில பார்த்திருப்போம், பேப்பர்ல பார்த்திருப்போம், அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பிரதமர் நம்மளை பார்த்திருப்பாரா? பார்த்திருக்க மாட்டாரு, நம்மள தெரியாது. அப்ப அவருக்கு நம்மளை பற்றி அறியாமை இருக்கிற காரணத்தினாலதான் நம்மளை பற்றி அறிமுகப்படுத்துற ஒரு ஆளை கூட்டிட்டு போய் இடைத்தரகரை உண்டாக்குறோம். இப்ப அதே மாதிரி தானே மனுஷன் நினைக்கிறான். கடவுள்னா அவர் உன்னை படைச்சிருக்கிறாரு, உன்னை கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு, உன்னுடைய ஒவ்வொரு அங்க செயல்பாடு அவனுக்கு தெரியும், நீ என்ன கேட்கிறன்னு அவருக்கு தெரியும், நீ நிஜமா கேட்கிறியா நடிக்கிறது கேட்கிறேன்னு அவருக்கு தெரியும். எல்லாமே தெரிந்திருக்கிற ஒரு நேரத்துல நம்ம இடைத்தரகர் வைப்போமா? அப்ப இடைத்தரகர் நம்ம வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, கடவுளுக்கு அறியாமை இருக்கிறது, நம்மளை பத்தி கடவுளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பவும் இடைத்தரகர் மனுஷன் வைக்கிறான். அப்ப இஸ்லாம் கடவுளை பத்தி அப்படியே சொல்லுது, அனைத்தையும் தெரிந்தவன் இஸ்லாம் நம்ம கடவுளை அறிமுகப்படுத்துது. இடைத்தரகர் இல்லாம போறது எப்படி ஆகுதுன்னு கேட்டா, நல்லா தெரிஞ்சுக்க, உனக்கு என்ன தெரியுமோ அதை விட இறைவனுக்கு நன்றாக தெரியும். நான் இறைவனை தெரிந்து வைத்திருப்பதை விட இறைவன் என்னை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான்னு சொன்னா நான் எதுக்கு அறிமுகப்படுத்துற ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும்? நேரடியாக கேட்ட வேண்டியதானே அப்படின்னு ஒரு அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இடைத்தரகர் தேவையில்லாம போய்விடுகிறது. இன்னொரு இடத்துல இடைத்தரகர் தேவைப்படும். என்ன இடம்? இப்ப நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிருவோம், ஆனால் நம்ம பேசுற பாஷை வேறு, அவருடைய பாஷை வேற இருக்கிறது. ஒரு மலையாளியோட நீங்க ரயில்ல போயிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஒரு இடத்துல போய் ஒரு அதிகாரி ஆங்கிலம் தெரிஞ்ச ஒரு அதிகாரியை போய் பாக்குறீங்க, அவருக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். இப்ப ரெண்டு பேரும் சந்திச்சீங்கன்னு சொன்னா நீங்க பேசுற அவருக்கு விளங்குமா? பக்கத்துல இருக்கிறீங்க, அவர் சொல்ற ஆன்சர் உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. அப்ப என்ன தேவைப்படும்? நம்ம மொழியை அவர் மொழியையும் தெரிஞ்ச ஒரு ஆள் நடுவில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? இங்க சொல்லுவோம், அவர் அங்க சொல்லுவாரு, அப்படி அங்க வாங்கி இப்படி வரும், எல்லாமே முக்கோணத்தில் ஒடியாரும். நேரடியா வராம என்னவாக நம்ம இங்க சொல்லுவோம், அவர் அங்க சொல்லுவாரு, மறுபடியும் அவர் இங்க சொல்லுவோம், முக்கோணம் கூட இல்ல, வி மாதிரி தான் வரும். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யுது? தகவல் இப்படி இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி எந்த நேரத்தில் தேவைப்படுகிறது? நம்ம யாரிடத்துல பேச போறோமோ, யாரிடத்துல கேட்க போறோமோ, அவருடைய மொழியும் நம்முடைய மொழியும் வேறுபட்டு இருந்தால் அப்ப நம்ம இடைத்தரகர் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இப்ப இறைவன் இந்த மாதிரியா? ஒரு ஆங்கிலம் தெரிஞ்ச ஒரு அதிகாரியை சந்திக்கிறோமே, அப்ப நம்ம என்ன பேசினாலும் அவருக்கு விளங்காத அந்த நிலையில் இறைவன் இருக்கிறானா? எல்லா மொழியும் அவனுக்கு தெரியுமா? மொழியை பொறுத்த வரைக்கும் உள்ள இஸ்லாத்தின் நிலைப்பாடு அவ்வளவு அற்புதமா இருக்கிறது. எல்லா மொழியுமே அவனுக்கு தெரியும், எல்லா மொழியுமே கடவுளுடைய மொழிதான். மொழியை கற்றுக் கொடுத்தது யாரு? அல்ல, அவன் தான் கற்றுத் சொன்னான். இஃப்திலாஃபு அல்சினத்திக்கும், உங்களுடைய மொழிகள் பலவிதங்களில் முரண்பட்டு இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது என்று சொல்ற அளவுக்கு இந்த மொழிகளை எல்லாம் அவன் தான் என்ன செய்யறான்? உற்பத்தி பண்றான். நம்மள ஒரே மனிதருக்கு பிறந்திருந்தா கூட ஒரே பாஷையை நம்ம பேசாம எப்படி கலர்கள்லாம் மாறி போய்விட்டதோ அது மாதிரி நம்முடைய மொழிகளும் மாறிவிட்ட அளவுக்கு எல்லாம் செஞ்சுட்டான். அப்ப அவனுக்கு மொழி தெரியுமா? மொழி என்ன மொழி? ஊமை ஊமை நினைக்கிறது தெரியுமா? அது மொழியே கிடையாது. அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் அசைவு தெரியும், சைகையில பேசினா தெரியும், மனசில் நினைச்சா தெரியும், தமிழ்ல பேசினா தெரியும், மலையாளத்தில் பேசினா தெரியும், அரபியில பேசினா தெரியும், ஆங்கிலத்தில் பேசினா தெரியும். எந்த விதமான இலக்கணங்கள் இல்லாத அந்த பாஷைகள், சில பாஷைகள் இருக்குத பேச்சு வழக்கில் மட்டும், அது மாதிரியான பாஷையில பேசினா கூட இறைவனுக்கு தெரியும். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், கடவுள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜில தான் பேசணும், அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் கடவுளுக்கு தெரியும் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டு இருந்தால் நீங்களாம் ஆஹா நம்ம கடவுள்கிட்ட கேட்க போறோம், நம்ம என்ன அரபி தான் கடவுளுக்கு தெரியும், நம்ம என்ன அரபியா படிச்சோம், அரபி தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி நீங்க கொஞ்சம் அரபியில பேசுவாங்க, இதே அவன் கடவுளுக்கு லாயக்கு இல்லைன்னு விளங்குது. இந்த மொழியை